அதிகாலையில் அழகான ஒரு காட்டில் ஒரு யானை குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த குட்டி யானையின் பெயர் துக்கு. துக்கு மிகவும் குறும்புக்காரன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. பறவைகளைப் போல வானத்தில் பறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மரங்களின் மேல் பறக்கும் பறவைகளை பார்த்து துக்கு ஆச்சரியமாக கண்களை பெரிதாக்குவான். ஆஹா, நானும் பறக்க முடியுமா என்று வானத்தை பார்த்து கொண்டே கேட்பான். ஒரு நாள் ஒரு சிறிய வண்ணப் பறவை துக்குவின் அருகில் வந்து அமர்ந்தது. ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று பறவை கேட்டது. துக்கு மெதுவாக, எனக்கும் உன்னைப் போல பறக்க வேண்டும் என்றான். பறவை சிரித்தது. எல்லோரும் ஒரே மாதிரி பறக்க வேண்டியதில்லை, உனக்கென்று வேறு ஒரு வழி இருக்கும். அடுத்த நாள் அந்த பறவை துக்குவை ஒரு சிறிய மலைக்கு கூட்டிச் சென்றது. அங்கே காற்று மிகவும் வேகமாக வீசியது. துக்கு தனது பெரிய காதுகளை விரித்தான். புஷ்! காற்று அவன் காதுகளை பிடித்து அசைத்தது. துக்கு மகிழ்ச்சியாக ஓடத் தொடங்கினான். அவன் வேகமாக ஓடும்போது அவனுக்கு உண்மையாகவே பறப்பது போல இருந்தது. அவன் சிரித்துக் கொண்டு சொன்னான், நான் வானத்தில் பறக்கவில்லை, ஆனால் என் இதயம் பறக்கிறது. பறவை சிரித்தது. இருவரும் சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டே நண்பர்களாக விளையாடினார்கள். முடிவு: ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கும். மற்றவரைப் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை.